மார்க்கெட் ஃபால் ஆகுது. நியூஸ் சேனல் மீடியாலெல்லாம் மார்க்கெட் இறங்கியிருக்குன்னு ஹெட்லைனில் நியூஸ் வருது. நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்ட இருந்து. நம்ம மைண்டில் நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடலாமா, நம்ம ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாமான்ற கூட நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர். மார்க்கெட் கரெக்ஷன் நமக்கு எனிமியா இல்லை பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா? ஸோ இந்த வீடியோவில் இன்னும் 4-5 மினிட்ஸ் இருங்க. இந்த மார்க்கெட் கரெக்ஷன் செக்லிஸ்ட் உங்கள் மணியை காப்பாற்றும், அது க்ரோ பண்ணும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். டெய்லி சேலரிடு பீப்புள், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் மார்க்கெட் கரெக்ஷன் செக்லிஸ்ட். ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய செக்லிஸ்ட்டை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். மார்க்கெட் கரெக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பேசிக் நம்ம கிளியர் பண்ணலாம். மார்க்கெட் கரெக்ஷன்னா மார்க்கெட் 10% to 15% ஃபால் ஆகிறது. இது ஒன்றும் மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை, இது டேஞ்சரும் இல்லை. ரியாலிட்டி டேட்டா சொல்கிறேன். லாஸ்ட் 30 இயர்ஸில் இந்தியன் மார்க்கெட் 25+ கரெக்ஷன்ஸ் பார்த்துருக்கு. ஆவரேஜ் கரெக்ஷன் டியூரேஷன் 3 to 6 months. ஒவ்வொரு கரெக்ஷன் அப்புறமும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி நியூ ஹைக்கு போயிருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் கரெக்ஷனுங்கிறது டெம்பரவரி பெயினாக இருக்கும், ஆனால் லாங் டேர்மில் நமக்கு கெயின் தான். ஓகே, செக்லிஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க. இது நம்பர் 1 ரூல். மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 2020 கிராஸ் டைமில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணவங்க அவங்க ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸை லாஸ் பண்ணாங்க. எஸ்ஐபி கன்டினியூ பண்ணவங்க எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் வாங்கினாங்க. ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். மார்க்கெட் டவுன் டைமில் என்ஏவி கம்மியாக இருக்கும். என்ஏவி கம்மியாக இருக்கும்போது நம்ம எஸ்ஐபியில் நமக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும். இதனால தான் நம்ம எஸ்ஐபி லாங் டேர்மில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அடுத்த செக்லிஸ்ட் 2, பேனிக் செல் வேண்டாம். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நம்ம மைண்ட் சொல்லும் செல் பண்ணிடுன்னு. ஆனால் நீங்கள் இந்த 3 கொஸ்டினை கேளுங்க. நம்ம ஃபண்டோட ஆப்ஜெக்டிவ் சேஞ்ச் ஆகிருக்கா? 2வது, நம்ம ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி தப்பாக போயிருக்கா? 3வது, உங்கள் கோல் 5+ இயர்ஸ் இருக்கா? இதில் ஆன்சர் நோனா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. பேனிக் செல்ன்றது உங்கள் லாஸை லாக் பண்ணுறது. பேஷன்ஸுங்கிறது வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் பேஷன்ஸாக இருங்க. செக்லிஸ்ட் 3, அசல் அலோகேஷன் செக் பண்ணுங்கள். ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எமோஷனில் இல்லை, நம்பர்ஸில் ப்ளே பண்ணுவாங்க. சிம்பிள் தம்ப் ரூல் சொல்கிறேன். உங்கள் ஏஜ் பிலோ 35 இருந்தால் உங்கள் ஈக்விட்டி அலோகேஷன் 70 to 80%. உங்கள் ஏஜ் 35 to 50 இருந்ததுன்னா உங்கள் ஈக்விட்டி அலோகேஷன் 60 to 70%. உங்கள் ஏஜ் எபோவ் 50 இருந்ததுன்னா ஈக்விட்டி அலோகேஷன் 40 to 50%. மார்க்கெட் ஃபாலில் உங்கள் ஈக்விட்டி வேல்யூ கம்மியாகும். அப்போ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அடுத்த செக்லிஸ்ட் 4, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இது பாசிபிள்னால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது அட்வான்ஸ்டு ஆனால் பவர்ஃபுல்லானது. மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் உங்கள் இன்கம் ஸ்டேபிளாக இருந்தால், எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடியாக இருந்ததுன்னா எஸ்ஐபி அமௌண்ட் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 5,000 எஸ்ஐபி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ஒரு 6 மாதத்துக்கு பண்ணலாம். இது உங்களுக்கு லாங் டேர்மில் லேக்ஸில் டிஃப்ரென்ஸ் காட்டும். கரெக்ஷன் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணும். செக்லிஸ்ட் 5, காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் சொல்கிற இந்த 4 மிஸ்டேக்ஸ் ரொம்பவே காமன். இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறது. ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணுறது. வாட்ஸ்அப் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது. அடுத்தது, மார்க்கெட் பாட்டம் கெஸ் பண்ணுறது. இதில் உண்மை என்னென்னா, எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட எக்ஸாக்ட் பாட்டம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்வெஸ்டர்ஸ் ஸ்டோரி சொல்கிறேன். ரவி மார்க்கெட் ஃபாலை பார்த்துட்டு அவருடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாரு. மார்க்கெட் செட்டில் ஆகட்டும், நான் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறாரு. அடுத்து குமார் அவருடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணலை, சேம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி அவருடைய கார்பஸ் கம்மியாக இருக்கும், அவருடைய கோல் அச்சீவ் ஆகிருக்காது. அதனால் அவருக்கு வருத்தம் தான். குமார் அவருடைய கார்பஸ் அதிகமாக இருக்கும், அவருடைய லைஃப்பும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா டிசிப்ளின் தான். பெரிய மார்க்கெட் நாலேஜ் தேவையில்லை. கரண்ட் மார்க்கெட் ரியாலிட்டி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிராஜுவலாக ஸ்டேபிளாக ஆகுது. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஃபியர் டைம் இல்லை, அக்குமுலேஷன் டைம். ஸோ ஃபைனலாக மார்க்கெட் கரெக்ஷன் உங்களை டெஸ்ட் பண்ணும். உங்கள் பேஷன்ஸை, உங்கள் டிசிப்ளினை. இந்த லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இம்பேஷண்ட் பீப்புள்கிட்ட இருந்து அவங்களுடைய பணத்தை பேஷண்ட் பீப்புளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். உங்கள் எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணுங்கள். இந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.